மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வீடியோ கூட லேட் ஆகிடுச்சு, மணி ஆயிடுச்சு. காரணம் வந்து யூடியூப்பில் நிறைய பேர் டவுட் கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதனால் இன்றைக்கி எனக்கு நேரமே சரியாயிடுச்சுங்க. நீங்களும் யூடியூப் வச்சுருக்கீங்களா? இல்லை நீங்கள் ஏதாவது தயாரிக்கக்கூடிய ப்ராடக்ட்டுகளை வந்து விளம்பரம் செய்யணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு வந்து நம்பர் வந்து கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். யூடியூப் சம்மந்தமாக டவுட்டுகள் இருந்தாலும் இல்லை யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் என்றாலும் சொல்லுங்கள், சொல்லிக் கொடுக்குறேன், ஆரம்பித்து தரேன். பெய்டு தாங்க, ஃப்ரீ கிடையாது. மறுபடியும் சொல்லிக்கிறேன். கமெண்டில் நம்பர் பின் பண்ணுறேன். வேணுங்கிறவங்க தேவைப்பட்டால் கூப்பிடுங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாமா? இன்றைக்கி வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு வந்து வாழைப்பழம் ஓட்டுறேன். அச்சச்சு எடுத்துட்டேன். இந்த பிள்ளை காமிச்சா வீடியோ போக மாட்டேங்குதுங்க. சின்ன பிள்ளைய காமிச்சாலே பாப்பா ஷார்ட்ஸ் போட்டால் 1K கூட போகலை. குழந்தைங்களை காமிச்சாலே போக மாட்டேங்குது. இப்போ யூடியூப்பும் இந்த மாதிரி பழக்கமாக போயிடுச்சு. குழந்தைகளை காட்டி போடாதீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பாவமாக இருக்குங்க. நிறைய பேர் யூடியூப்பில் நிறைய விஷயங்கள் தெரியாமையே வர்றாங்க. ஒன்று தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. யூடியூப்பில் வந்து நம்ம சொந்த வீடியோ தான் போடணும். ஃபேஸ்புக்கில் எடுக்கிறது, இன்ஸ்டாகிராமில் எடுக்கிறது, வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸில் வர்றது எல்லாத்தையும் என்ன செய்கிறாங்க, ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி அப்படியே போட்டு விட்டுறாங்க யூடியூப்பில். பாவமாக இருக்குது. ஒரு அம்மாலாம் இன்றைக்கி மானிட்டேஷன் வாங்கி ரீயூஸ்டு கண்டென்ட் வந்திருக்கு. அந்த அம்மா பாவமாக இருக்குது. அவங்களுக்கு $110 வந்து பாவம், கஷ்டம் தானே. சம்பளம் 3 மாதத்துக்கு பிடிச்சி வச்சுக்கிறோம். அவங்க என்ன போட்டாங்களோ அந்த வீடியோலாம் வெளியிலேருந்து எடுத்த வீடியோலாம் டெலீட் பண்ணால் தான் அடுத்த சேனலுக்குள்ளே போகும். இந்த மாதிரி தான் யூடியூப்பில் நிறைய நடக்கும். இதெல்லாம் நாங்கள் எப்போ அனுபவிச்சிருக்கோம்னா, யூடியூப் சேனல் ஆரம்பித்த புதுசில். சரி, நான் எப்படி யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன்ற கதை உங்களுக்கு தெரியுமா? நிறைய பேருக்கு தெரியாது இல்லையா? என் வீட்டுக்காரர் எனக்கு இவ்வளோ ஃப்ரீடம் கொடுக்காருன்னா, நம்ம வந்து அவங்களுக்கு நேர்மையாகவோ அவங்க அவங்க வழியிலேயே நம்ம போனால் மட்டும்தான் நம்ம நினச்சதெல்லாம் சாதிக்க முடியும். எல்லாருக்கும் நம்ம உண்மையாக இருந்தோம்னா நமக்கு உண்மையாக எல்லாமே நடக்குங்க, சாதகமாக. நம்ம எப்பயுமே மற்றவங்களை ஏமாற்றிக்கிட்டு நம்ம பொய் சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா கடவுள் நமக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பலன்கள் தருவார். இப்போயும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வருது பாருங்கள், வீடியோ கால். இப்போ யாருக்குமே சும்மாலாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தெல்லாம் சொல்லித்தரது கிடையாது. டேரெக்டாக வீடியோ கால் போட்டு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி நம்மளே உள்ளே புகுந்து ஏதாவது தப்பு இருந்தால் இது செய்யுங்க அதை செய்யுங்கன்னு கண்டுபிடிச்சி சொல்லிடுறது. ஏன்னா ரொம்ப நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து அதை கண்டுபிடிச்சி அது என்னன்னு தெரியறதுக்குள்ளே வாட்ஸ்அப்லேயே ஸ்க்ரீன்ஷாட் போய் எல்லாத்தையுமே பார்த்து நமக்கு தெரிஞ்சதை சொல்லி கொடுத்துட்றது. அவங்க சாட்டிஸ்ஃபைடாக நம்மளும் சாட்டிஸ்ஃபைடு. அப்படி தான் எனக்கு இது பிடிச்சிருக்குங்க. நம்மளால் 4 பேருக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. இதில் இன்றைக்கி ஒரு அம்மா வந்து அவங்க சொல்ல வேணான்னு சொன்னாங்க, இருந்தாலும் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கும் இல்லையா? சென்னையிலேருந்து திலகவதின்னு ஒரு அம்மா அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி பாப்பாவுக்கு தம்பிகளுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுங்க அப்படின்ட்டு 500 ரூபா போட்டு விட்றேன், பிள்ளைகளுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுங்கன்னு சொன்னாங்க. இப்படியும் நல்ல உள்ளங்கள் இருக்காங்க. அதே மாதிரி ஒரு சிலர் வந்து டவுட்டு கேட்க வர்றாங்க பார்த்தீங்களா, அவங்களுமே எவ்வளோன்னு கேட்டுட்டு போட்டுட்டு தான் டவுட்டு கேட்குறாங்க. இதுலேயும் சில குள்ள நெறிகள் இருக்கிறார்கள். நேற்று எனக்கு செம்ம கடுப்புங்க. ஒரு பிள்ளைக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் சொல்லி கொடுத்தேன். அவங்க அவங்க லிங்க் எடுத்து அவங்க ஃபோட்டோ எடுத்து போட நமக்கு 5 நிமிஷம் ஆகாது. ஆனால் அவங்கள மாதிரி நமக்கு நடந்துக்க தெரியாது இல்லையா? பணம் எல்லாமே 1.5 மணி நேரம் கஷ்டப்பட்டு சொல்லி கொடுத்துட்டேங்க. பணம் எல்லாரும் சொல்லுவாங்க, பணம் வாங்கிட்டு சொல்லிக் கொடுங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. எனக்கு மனசு கேட்க கஷ்டமாக இருக்குது இப்படி. அதனால் சொல்லி கொடுத்த பிறகு வாங்கிக்கிறோடமேன்னு பேசாமல் இருந்தேன். அந்த பிள்ளை கடைசி வரைக்கும் நம்பர் இது எல்லாமே கேட்டுச்சு, ஆனால் போட்டு விடலை. நான் நைட்டு கேட்டேன், என்னம்மா பணம் போடலையா அப்படின்ட்டு. என் மெசேஜெல்லாம் பார்த்து ப்ளூ டிக்கெலாம் விழுந்துச்சு, பதில் சொல்லலை. எனக்கு மனசு கஷ்டமாக போயிடுச்சு. சரி பரவாயில்ல, நம்ம ஏதோ கோயில் உண்டியலில் போட்ட மாதிரி நினச்சிக்கிறோம் அப்படின்ட்டு பேசாமல் விட்டுட்டு வந்துட்டேங்க. ஏன்னா நம்மளை ஏமாற்றி அவங்க என்ன பிழைச்சி கட்ட போகிறாங்க அந்த காசில் அப்படின்ட்டு. இத்தனைக்கும் நேற்று நான் 2 பேருக்கு ஃப்ரீயாகவே சொல்லி கொடுத்தேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்மக்கிட்ட டவுட்டு கேட்க வர எல்லாருமே நல்லா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு அம்மா வந்து பாவங்க, அவங்களுக்கு வந்து கேன்சர் இருக்குது. அவங்க சொல்லலாமா சொல்லக்கூடாதுன்னு அவங்க எதுவும் சொல்லலை, அதனால் நான் சொல்கிறேன். சொல்லிக்கிற வேண்டான்னு அவங்க எதுவும் சொல்லலை, அதனால் நான் சொல்கிறேன். ஒரு அம்மாவுக்கு வந்து புற்றுநோய் இருக்குது. அது வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு யூடியூப் ரன் பண்ணிக்கிட்டு வரேன் அப்படின்னாங்க.
இது எனக்கு மனசு கஷ்டமாக போயிடுச்சு. நான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அவங்களுக்கு சொன்னேன். அவங்களுமே வெளியிலேருந்து வீடியோக்கள் தான் எடுத்து எடுத்து போட்டு வச்சுருக்காங்க. நிறைய பேர் யூடியூபர்ஸ் செய்கிற தப்பே அதுதான். யூடியூப்புக்குள்ளே வந்த பிறகு இப்போ என் நம்பர் கொடுத்த பிறகு நிறைய பேர் பேசும்போது நிறைய பேருடைய கதைகளை கேட்கும்போது நமக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது. நல்லா பேசுகிறவங்க சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களை பார்க்கும்போது மனசு கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் நான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் அந்த அம்மா அந்த மாதிரி சொல்லும்போது பரவாயில்லம்மா, அப்படி உடம்பு முடியாதவங்களே தங்கம் உனக்கு ஏதாவது செய்யணுமாப்பா, உனக்கு பணம் எதுவும் போட்டு விடவாப்பான்னு கேட்டாங்க. நான் வேண்டாமான்னு சொல்லிட்டேன். ஏன்னா நம்ம அம்மாவாக இருந்தால் எப்படி இருக்கும் அது மாதிரி நினச்சிக்கிட்டேன் நான். இப்படியும் நல்ல மனசு உள்ளவங்க முடியாதப்போ கூட அந்த வார்த்தையை கேட்குறாங்க. ஆனால் நல்லா கொழுன்னு அப்போ கஷ்டமாக போயிடுச்சுங்க. பார்த்துட்டு இன்னைக்கு ஃபோன் பண்ணி கேட்டுவிட்டேன், ஏம்மா ஒன்று பணம் கொடுக்கலைன்னா கொடுக்க மாட்டேன்னு சொல்லுங்கள். மெசேஜ் போட்டால் பார்த்துட்டு பேசாமல் இருக்கீங்களே என்னம்மா அர்த்தம்ன்ட்டு. இல்லை என்கிட்ட காசு இல்லை, நான் காசு இருக்கும்போது தரேன், அப்புறமா போட்டு வரேன்னுச்சு. இது வேறு யாராவது இருந்தால் கேட்டுருவாங்க, காசு இல்லாமல் எதுக்கு வர்றீங்க கேட்கன்ட்டு. ஆனால் நான் கேட்க மாட்டேன். இப்போ வீடியோவில் சொல்லிட்டீங்கன்னா நான் பொதுவாக தான் சொல்கிறேன். நான் தனியாக வந்து யாரையும் படக்குன்னு பேசி எனக்கு பழக்கம் இல்லை. அப்புறம் இன்னொரு அம்மா என்னை இன்றைக்கி வச்சு செஞ்சிருச்சுங்க 2 மணி நேரம். நான் சொல்கிறது அந்த அம்மாவுக்கு புரியல, அந்த அம்மா சொல்கிறது எனக்கு புரியல. ஸ்க்ரீன் ஷேர் பண்ண தெரில. அவங்க மக தான் ஏதோ கொஞ்சம் ட்ரை பண்ணி சொன்னாங்க. அவங்களும் வெளியில் இருந்து தாங்க வீடியோ எடுத்து போட்டு வச்சுருக்காங்க. கொஞ்சம் கஷ்டமாக போயிடுச்சு. ரீயூஸ்டு கண்டென்ட்டுன்னு என்னன்னு சொல்லி புரிய வைக்க முடியல. அந்த அம்மா சொல்கிறாங்க, இல்லை யூடியூப்பில் எனக்கு வர 12ஆந்தேதி காசு தரேன், 26ஆந்தேதி காசு தரேன்னு சொல்லிட்டாங்க, தந்துடுவாங்க, நீ என்னமோ மாற்றி சொல்கிறேன்ட்டு. அப்புறம் சொன்னேன், அம்மா இந்த மாதிரி ரீயூஸ்டு கண்டென்ட் வந்திருக்கு, இது 15 நாளைக்குள்ளே அப்பீல் பண்ணணும். பண்ணலைன்னா உங்களுக்கு 3 மாதம் வரைக்கும் நீங்கள் அதுக்கப்புறம் தான் நீங்கள் எடுத்த வீடியோக்கள்லாம் வெளியிலேருந்து எடுத்த வீடியோலாம் டெலீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அப்லோட் பண்ண முடியும்ட்டு ஒரு வழியாக புரிய வச்சு இப்படியே வந்துட்டேங்க. கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் படித்தவங்க ஈஸியாக நம்ம சொல்ல டக்குன்னு உள்ளே போயிடுறாங்க. அது ஒரு பக்கம் நல்லா தான் இருக்குது. சரி, 10 விரல் ஒன்று மூளையாக இருக்குது, ஒரு விரல் நெட்டை முட்டைமாக தானே இருக்குது அப்படின்ட்டு நான் வீடியோ போடலேன்ட்டு நிறைய பேர் என்ன வீடியோ காண எங்கள் வீடியோ காண தொலைஞ்சு வச்சு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, நம்ம நிலைமையை எடுத்து சொல்லிக்கிடுவோம். நாளையிலேருந்து நான் நைட்டே வீடியோலாம் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு நான் போடுறேன், சரிங்களா? நாளையிலேருந்து ப்ராப்பராக என்ன போட போகிறேன்ட்டு நைட்டே எடுத்து வச்சிடுறேன் முடிஞ்சால். எனக்கு உங்களுக்கே தெரியும், எனக்கு லோ ப்ரெஷர் இருக்குது, என்னால் ரொம்ப நேரம் பேச முடியாது. அப்படி இருந்தும் உட்காந்து உழைச்சி மண்டை வலி வந்துருச்சுங்க. தலையை வலி தாங்க முடியல. அந்த 5 ரூபா முட்டாய் டப்பா என் மகன் வாங்கினாங்க. அந்த பாப்பா வச்சுருக்கு பாருங்க. இதுக்குள்ளே வந்து இந்த சீரக மிட்டாய் இருக்கும். அந்த சீரக மிட்டாய்க்குள்ளே அந்த டப்பாக்குள்ளே என்ன போட்டு வச்சுருக்காங்க தெரியுமா? கத்தி. இந்த இப்படி கத்தி போட்டு வச்சுருக்காங்க. ஏன் உடனே தனியாக காமிச்சா வீடியோ போக மாட்டேங்குது, நான் என்ன செய்ய? அவ்வளோதாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு நல்ல வீடியோவில் சந்திப்போம். டாட்டா பாய்.